காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் சுபாவும் ஸ்ரீதரனும். சுபா முகத்தை பார்ப்பதற்கு என்று இருந்தது. சுபாவின் முகம் அவளது உள்ளத்தின் தற்போதைய நிலையை நன்றாக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. ஸ்ரீதரன் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். நைட் வெளியே சாப்பிடலாமா? பரத்தையும் ஹோட்டலுக்கு வரச் சொல்லிடவா என்றார். அவர் முகத்தை திரும்பி பார்க்காமல் கார் கண்ணாடி வழியே ரோட்டை பார்த்து கொண்டே, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேளுங்க, நான் செய்யறேன் என்றாள் சுபா. இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு இப்படி டல்லா இருக்க? வேற என்ன நடக்கணும்? பரத் அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறான். எத்தனையோ முறை அவனோட கார்ல போகும்போது அதுல சிகரெட் வாடை வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான் நினைச்சு உங்களை நான் திட்டி இருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் அமைதியா ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி வந்தான். ப்ளீஸ் விடுங்க. ஸ்ரீதரனுக்கு சுபாவின் மனக்குமுறல் நன்றாக புரிந்தது. தன் மகன் செப்பு கலக்காத சுத்தமான தங்கம் என்று பெருமைப்பட்டவளுக்கு இது கடினமாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டார். மேற்கொண்டு அதை பற்றி பேசி சுபாவை வருத்தப்பட வைக்க வேண்டாம் என்று அமைதியாகிவிட்டார். அதே நேரம் பிரணவ் இல்லத்தில், அம்மா இந்த மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்கம்மா, மறந்துடாதீங்க என்ற பிரணவை பார்த்து, ஏன்பா அங்க சுபாமா கிட்ட பரத்தை காப்பாத்த நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க, அந்த பரத் என்கிட்ட உனக்காக சமாளிக்கிறாரு, அதென்ன அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் உங்க 2 பேருக்கும் நடுவுல என்றாள் ரமா. தெரியலம்மா, அது என்னமோ அவர் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? அதான் இனிமே ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன என்று கூறி சிரித்தாள் ரமா. எப்படிம்மா நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க? என்ன நல்லா திட்டணும்னு தோணலையா? உங்க அப்பாவுக்கும் இந்த பழக்கம் இருந்துச்சு. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர் ஸ்மோக் பண்றதே எனக்கு தெரியும். ஆனா ஒரு தடவை கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. பிரணவிற்கு ஏனோ இன்று சலிப்பு வரவில்லை. ரமாவின் சந்தோஷத்திற்காக மேலும் கேட்க வேண்டும் போல இருந்தது. நீங்க அப்பாவை ரொம்ப திட்டுனீங்களா என்றான். இல்ல, முறைச்சி பார்த்துக்கிட்டே நின்ன. அப்போ அவரு, சாரிடா ரமு, இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபேக்ட் டியர் அப்படின்னு சொன்னாரு. இதை ரமா சொல்லி கொண்டிருக்கும் போது அவள் மனதில் பரத்தின் முகம் தோன்றி மறைந்தது. அப்புறம் அப்பா ஸ்மோக் பண்றதை நிறுத்திட்டாரா? நான் கன்சீவ் ஆகிற வரைக்கும் அப்பப்போ அவர் மேல லேசா சிகரெட் புகை வாட வரும். ஆனா நான் கன்சீவ் ஆன அப்புறம் அவர் ஸ்மோக் பண்றதை நிறுத்த வச்சிட்டேன் என்ற ரமாவின் முகத்தில் ஒருவித விரக்தியுடன் லேசான வெட்கம் தெரிந்தது. தயாளன் அங்கிள், டாக்டர் ராகவனும் கார்த்திகேயனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அவர்கள் கன்சல்டேஷன் செய்த சில வீடியோக்களை திரையில் ஓடவிட்டாள் மைத்ரேயி. டாக்டர் ராகவன் அவர் அட்டென்ட் செய்த பேஷண்ட்ஸ் எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் செலவு அதிகமான ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளச் செய்தார். அவருக்கு மிக அருகில் அவரை முறைத்து பார்த்து கொண்டே ஒரு சிறுவனின் பிரேதாத்மா நின்று கொண்டிருந்தது தெரிந்தது. டாக்டர் கார்த்திகேயனோ அவரிடம் அன்று வந்த மொத்த பேஷண்ட்டுகளில் 4-5 பேரை இன்னும் முறையாக அங்கீகரிக்கப்படாத மாற்று மருத்துவத்திற்கு பரிந்துரை செய்திருந்தார். 3 அடர்த்தியான நிழல் போன்ற உருவங்கள் இமைப்பொழுதும் அவரை விட்டு விலகாமல் சுற்றி கொண்டிருந்தன. இதையெல்லாம் பார்த்து மை காட் என்றார் தயாளன். அறியாமையும் மறதியும் இல்லைன்னா இந்த பூமியில ஒரு மனுஷ ஜென்மமும் நிம்மதியா ஒரு நாள் பொழுதை கூட கழிக்க முடியாது. நம்ம சுத்தி எப்பவுமே நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நாம எப்பவுமே தனியா இருக்கிறது இல்லை என்றாள் மைத்ரேயி. இந்த 2 டாக்டர்ஸ் நமக்கு அவசியம் தேவையா என்று கேட்ட தயாளனை பார்த்து, லாபம்தான் முக்கியம்னா நமக்கு டாக்டர் ராகவன் அவசியம் தேவை. அதே நேர்மையான மருத்துவ சேவை கொடுக்கணும்னா அவரை தூக்கிடலாம். ஆனா இந்த கார்த்திகேயன் எந்த விதத்திலும் யூஸ் கிடையாது. ஆனா இதையெல்லாம் நம்ம மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் மோகன் தான் முடிவு செய்வார் என்று கூறி சிரித்தாள் மைத்ரேயி. இதை கேட்டுக்கொண்டிருந்த மோகனின் முகம் கடுகடுவென்று ஆனது. மைத்ரேயி பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை ஏற்று காதில் வைத்தவள் மறுமுனையில் பேசிய குரலை கேட்டு, எஸ் சார், ஹாப்பி டு ஹியர் தட் சார் என்றாள். அவள் பேசிய தோரணையை பார்த்தால் ஒரு கான்ஸ்டபிள் கமிஷனரிடம் பம்முவதைப் போல இருந்தது. இவளை பார்த்தால் அனைவரும் நடுங்குகிறார்கள். இவளே ஒருவரிடம் இவ்வளவு மரியாதையுடன் பேசுகிறாள் என்றால் மறுபக்கம் பேசுபவர் மிகவும் செல்வாக்கு உடையவராக இருக்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டார் தயாளன். மோகனின் முகத்திலும் அதே சந்தேகம் இருப்பது நன்றாக தெரிந்தது. சில நிமிடங்களில் போனை வைத்த மைத்ரேயை பார்த்து, யாரும்மா என்றார் மோகன். என்னோட முதலாளியோட முதலாளி. நாம அனுப்பிச்ச டெஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணாதால அங்கேயும் சில விஷயங்கள் வெற்றிகரமாக நடந்திருக்கு. எத்தனையோ வருஷமா யாராலையும் சாதிக்க முடியாத விஷயமா இதை அவங்க பார்க்கறாங்க. ப்ராஜெக்ட் ஃபண்டு பத்தலன்னா எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்க சொல்றாங்க என்றாள். ஆனாலும் மைத்ரேயின் முகத்தில் ஒருவித கவலை தெரிந்தது.
நல்ல விஷயம்தானே என்ற மோகனை கவலையுடன் பார்த்து இல்லை என்பது போல தலை சேர்த்தாள் மைத்ரேயி. நாம பரத்தை அவனுக்கு தெரியாம மானிட்டர் பண்ற மாதிரி இனிமே அவங்க நம்மை மானிட்டர் பண்ணுவாங்க என்றபடி அறையில் இருந்த அனைவரையும் பார்த்து, இனிமே ரொம்ப கவனமா இருங்க. சோஷியல் மீடியா போஸ்ட், வெளியே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எதையும் தயவு செய்து செஞ்சிடாதீங்க. இனிமே நம்ம கால் ரெக்கார்ட்ஸ், இமெயில், ப்ரௌசிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. இது மொத்தமாக சக்ஸஸ் ஆச்சுன்னா நாம் கனவுல கூட நினச்சி பார்க்காத ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, த டெவில் இஸ் பிரீத்திங் டவுன் அவர் நெக் என்றாள் மைத்ரேயி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரின் முகத்திலும் ஒருவித பயம் தெரிந்தது. மாலை 7 மணியளவில் வீட்டிற்குள் வந்தான் பரத். எப்போதும் சிரித்த முகத்துடன் அவனை வரவேற்கும் சுபா இன்று அவனை கண்டும் காணாமலும் சமையலறைக்குள் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். நேராக சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். அவன் வீட்டிற்குள் வந்தது தெரியாமல் அவனுக்கு சற்று தள்ளி அமர்ந்து கொண்டு ஒரு ஆங்கில நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருந்தார் ஸ்ரீதரன். குட் ஈவினிங் பா. இவன் குரல் கேட்டு திரும்பி பார்த்தவர், வாடா இப்பதான் வந்தியா என்றார். அமைதியாக அமர்ந்திருப்பவனை பார்க்க அவருக்கு பாவமாக இருந்தது. சுபா, பரத் வந்துட்டான் பாரு, காஃபி கூட அவனுக்கு என்றார். அவர் எங்கேயாவது சிகரெட் பிடிச்சிக்கிட்டே காஃபி குடிச்சிருப்பாரு, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க என்றாள் சுபா. பரத் மெதுவாக எழுந்து சமையலறைக்கு சென்றான். அம்மா ஏதோ டென்ஷன்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், சாரிம்மா என்றான். ஆனால் அதை கேட்டும் அவளுடைய காதில் எதுவும் விழாததைப் போல சமையலறையை விட்டு வெளியே சென்றாள் சுபா. அம்மா சாரிம்மா, இனிமே அப்படி செய்ய மாட்டேன் என்றான். பரத்தின் முகம் அநியாயத்திற்கு வாடி இருந்தது. நீ எதுக்குப்பா சாரியெல்லாம் கேட்குற? நான் தான் நரிக்குட்டியை இத்தனை நாளாக நாய்க்குட்டின்னு நம்பி ஏமாந்துட்டேன் என்று சாதாரணமாக சொன்னாள் சுபா. இதை கேட்ட பரத்தின் கண்கள் கலங்கியதை ஸ்ரீதரன் பார்த்து விட்டார். சட்டென்று எழுந்து பரத்தின் அருகில் வந்தவர், நீ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா என்றார். அவன் ஒன்றும் பேசாமல் மாடிக்கு சென்று அவன் அறை கதவை தாளிட்டு கொண்டான். இப்போ எதுக்கு அவன்கிட்ட கடுகடுன்னு பேசுற? அப்படி என்ன அவன் பெருசாக தப்பு பண்ணிட்டான்? ஸ்மோக் பண்ணுறது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லு, இனிமே பண்ணாதன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அதென்ன நரி நாயின்னு சொல்லிக்கிட்டு. அது சரி, 2 பேரும் இந்த விஷயத்தில் ஒரே இனந்தானே என்று நக்கலாக சொன்ன சுபாவை கோபத்துடன் பார்த்தார். இங்கே பாரு சுபா, உன் பையன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. அவன் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட். உயிரோடு இருக்கிற ஒரு உடம்புக்குள்ள ரத்தமும் சதையுமா ஏங்கிக்கிட்டு இருக்கிற இதயத்தை என்னைக்காவது நேரில் பார்த்துருக்கியா? ரோட்டில் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் வர்றதை பார்த்தாலே மயக்கம் போடுறவன் நீ. உன் பையன் அடிக்கடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுவரிக்கு போய் போஸ்ட்மார்டம் பண்ணுவான். அது தெரியுமா உனக்கு? அதுவும் எல்லாமே இயற்கையாக இறந்த உடம்புங்க கிடையாது. ஒரு உடம்புக்கு தலையே இருக்காது. இன்னொரு உடம்பை ரேப் பண்ணி கொன்று இருப்பாங்க. ரத்தமும் அழுகல் வாடையும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கியா? தினம் சாவை பார்க்குறவனுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மனசை ஆத்திக்கத்தான் ஸ்மோக் பண்ணுவாங்க. பெருசாக பேசுகிற. அவருக்கு மனம் ஆறவில்லை. மேலும் தொடர்ந்தார், என்னைக்காவது அவனோட நியாயமான தேவைகளை தவிர வேற எதுக்காகவாவது நம்ம கிட்ட காசு கேட்டிருப்பானா? துணிமணி எதுவாக இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு எதை எடுத்து கொடுத்தாலும் சிரிச்ச முகத்தோட வாங்கிக்குவான். படிக்கிற காலத்தில் எந்த பொண்ணு கூடையாவது அங்கே இங்கன்னு அவனை பார்த்துருக்கோமா? தங்கோண்டி நம்ம புள்ள, பெருசாக வந்துட்டா, புள்ளைய நாயி நரின்னு சொல்லிக்கிட்டு என்று கூறிவிட்டு கோபமாக வீட்டை விட்டு வெளியில் சென்று விட்டார். சுபா அழுது கொண்டே அறைக்குள் சென்று விட்டாள். வீட்டிற்கு வெளியே கேட்டிற்கு அருகில் நின்று கொண்டு புகைப்பிடித்து கொண்டிருந்தார் ஸ்ரீதரன். அவர் முகத்தில் கோபம் இன்னும் மிச்சம் இருந்தது. எதுக்குப்பா அம்மா கிட்ட அப்படி பேசுனீங்க என்ற பரத்தின் குரல் கேட்டு திரும்பினார். அருகில் வந்த பரத்தை பார்த்து, அடிக்கிறியா என்றபடி சிகரெட் பாக்கெட்டை நீட்டினார். சங்கடமாக சிரித்து கொண்டே, வேணாம்பா என்றான். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சே. ஆமாம், உன்னோட பிராண்ட் என்ன? கிங்ஸ் லைட்ஸ். சரி, நீங்கள் போய் அம்மா கிட்ட பேசுங்க என்றான் பரத். ஏண்டா இவ்வளோ நடந்து உங்கள் அம்மாவுக்கு தான் பறிஞ்சு பேசுவியா? பாவம் பாவங்க. அட இருடா, சிகரெட் வாட போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக வேணாமா? என் பொண்டாட்டி தான் நான் பார்த்துக்கிறேன் என்றார் ஸ்ரீதரன். பிப்ரவரி 4, 2011. இன்று வெள்ளிக்கிழமை. நானும் ரமணியும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலிற்கு சென்றோம். எனக்கு எப்பொழுதுமே இறை நம்பிக்கை பெரிதாக இருந்ததில்லை. ஆனால் என் இல்லத்தரசியின் மீது அபார அன்பு உண்டு. ரமணி பச்சை நாயகி அம்மனை தரிசிக்க சென்று விட்டாள். நான் சில வாழைப்பழங்களை அங்கு கோசாலையில் இருந்த சில கன்றுகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். அவை தம் நாவால் நம் கையில் இருக்கும் பழத்தை சுழற்றி வாங்கும் போது அந்த கன்றுகளின் நாவின் ஈரம் நம் கையில் படுகையில்
ஒருவித இன்பமான சிலிர்ப்பு நம் உடலில் ஏற்படுகின்றது. பழங்களை கொடுத்து கொண்டிருந்த போது அங்கே கோசாலையின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த சில பசுக்களும் கன்றுகளும் மிரண்டன. யாரையோ பார்த்து முட்டுவதைப் போல குனிந்தன. நான் அந்த பக்கம் சென்று பார்த்தபோது அங்கே பரத் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தான். அவனுடைய தாய் தந்தையுடன் கோவிலிற்கு வந்திருக்கிறான் போலும் என்று நினைத்து கொண்டேன். முகத்தில் லேசாக அரும்பு மீசை முளைத்திருந்தது. என்னை பார்த்து புன்னகைத்தான். அவன் அருகில் சென்று, மாடுகளை விரட்டினாயா, அவை ஏன் மிரண்டன என்று கேட்டேன். விரக்தியாக என்னை பார்த்து புன்னகைத்தவன் என் கையில் இருந்த ஒரு பழத்தை வாங்கி ஒரு கன்றிடம் தருவதற்கு முயன்றான். ஆனால் அந்த கன்றும் அதன் தாய் பசுவும் மிரண்டு போய் இவனை முட்டுவதற்கு முயற்சி செய்தன. பரத் சற்று தள்ளி சென்ற பின் அதே பழத்தை நான் தந்தபோது எந்த சலனமும் இல்லாமல் வாங்கி கொண்டன. காரணம் புரியாமல் நான் திகைத்த போது, இது நாம் நம்பும் அந்த எல்லாம் வல்ல இறைவனின் தவறு என்று கூறினான் பரத். இந்த கோவில்கள் அனைத்தும் முறையாக பிறந்த மனித உடல்கள் மட்டுமே உள்ளே கருவறை வரை செல்லும்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன என்றான். அப்படியென்றால் பரத் யார்? அதை பற்றி அவனிடம் கேட்கும் முன் அவனது தாயும் தந்தையும் வந்துவிட்டார்கள். அதன் பிறகு மைத்ரேயி அந்த டைரியை முழுவதுமாக ஒரு பக்கம் விடாமல் படித்து பார்த்தாள். மேற்கொண்டு பரத்தை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அவளுக்கு தலை லேசாக வலிப்பது போல இருந்தது. அவளுக்கு சற்று தள்ளி அமர்ந்து கொண்டு காயத்ரி ஒரு சில புத்தகங்களில் சில குறிப்புகளை தேடிக்கொண்டிருந்தாள். காயு, வர்றியா, கீழே போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் என்ற மைத்ரேயை பார்த்து, ஃபோன் பண்ணால் அவங்களே கொண்டு வருவாங்களே மேடம் என்றாள். சும்மா ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம்னு தோணுச்சு. நீ பிஸியாக இருந்தால் நான் மட்டும் போகிறேன் என்றாள் மைத்ரேயி. இட்ஸ் ஓகே மேம், நானும் வரேன் என்றபடி எழுந்தாள் காயத்ரி. பில்டிங்கை விட்டு கீழே சென்று கேன்டீனில் காஃபி வாங்கி கொண்டு சிகிச்சை பெறுபவர்கள் நடைப்பயிற்சி செய்வதற்கென்று பிரத்யோகமாக அமைக்கப்பட்டிருந்த நடைபாதையில் இருவரும் நடந்தனர். உனக்கு என்ன பிடிக்கல இல்லை? சட்டென்று மைத்ரியை இப்படி கேட்டதால் சற்று தடுமாறினாள் காயத்ரி. அப்படியெல்லாம் இல்லை மேம், நாம் 2 பேருமே சைக்காலஜி டிபார்ட்மெண்ட். நான் உன்னை விட கொஞ்சம் வருஷம் சீனியர், அவ்வளவுதான். அதனால் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லை மேம், இந்த பரத் நல்லது தானே செய்கிறாரு. எனக்கு என்னமோ அவர் பெரிய சிக்கலை இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அவர் பாவம் இல்லையா? உனக்கு அசைவம் பிடிக்குமா காயத்ரி என்ற மைத்ரியை பார்த்து பிடிக்கும் என்பது போல தலையசைத்தாள். சிலர் அதை ருசிக்காக சாப்பிடுவாங்க, சிலர் அதை அவங்க உடல் பலத்துக்காக சாப்பிடுவாங்க. ஆனால் யாரும் அந்த சமைக்கப்படுற ஜீவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதை சாப்பிட்றதில்ல. அவங்க தேவை, அவங்க வசதி, அவங்க தனிப்பட்ட விருப்பம். பரத்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு இது சரியான பதில் இல்லை மேம். அதுவும் இல்லாமல் பரத் ஒன்றும் கசாப்பு கடையில் இருக்கிற ஆடோ கோழியோ இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு அவரை ஆட்டி வைக்கிறதுக்கு என்ற காயத்ரியின் முகத்தில் ஒரு கோபம் தெரிந்தது. சரி, உனக்கு இறந்து போன உன்னோட அம்மா கிட்ட பேசணும்னு தோணுதா இல்லையா? எப்படி இல்லாமல் இருக்கும் மேம்? அவங்கக்கிட்ட நிஜமாக பேச முடியும்னா, அவங்கள திரும்ப நேரில் பார்க்க முடியும்னா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். எவ்வளோ செலவானாலும் என்று சிரித்து கொண்டே கேட்டாள் மைத்ரேயி. சற்று தயங்கிய காயத்ரி, என்னோட சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு செலவானாலும் கண்டிப்பாக செய்வேன் என்றாள். இப்போ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சிலருக்கு இறந்து போன அவங்க சொந்தங்களோட பேசணும், சிலருக்கு பாதியில் விட்டுட்டு போன கண்டுபிடிப்புகள் தொடரணும், சிலருக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆயுத ரகசியங்கள் தெரியணும். இப்படி எவ்வளவோ விஷயங்களுக்காக என்றாள் மைத்ரேயி. பரத்கிட்ட கேட்டால் அவர் ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்குதானே மேம்? நியாயமில்லாத பேராசைகளுக்கு பரத் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டான். அதுவும் இல்லாமல் இங்கே தேடப்படுற கண்டுபிடிக்க வேண்டிய லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஒரே ஒரு டெலிஃபோன் இருக்கிற பூத்துக்கு 2000 பேர் ஒரே நேரத்தில் போனால் எவ்வளவு பெரிய கியூ நிற்கும். எல்லாருக்கும் ஃபோன் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு 100 பேர் ஃபோன் பண்ணி முடித்த உடனே ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதே அந்த கம்யூனிகேட் பண்ணுற டெக்னாலஜி என்னன்னு கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாருக்கும் சுலபம் தானே மேம்? யூ மீன் நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன் மாதிரி? எக்ஸாக்ட்லி என்று சிரித்துக்கொண்டே கையில் இருந்த பேப்பர் காஃபி கப்பை அதற்கான குப்பை தொட்டியில் போட்டால் மைத்ரேயி. பிறகு காயத்ரியை பார்த்து, இங்கே நம்ம பரத் தான் அந்த டெலிஃபோன், அவங்கிட்ட இருந்து தான் நாம் செல்ஃபோன் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கணும் என்றாள். காயத்ரிக்கு இப்பொழுது நன்றாக புரிந்தது. இங்கே பாரு காயு, ஒரு ஆன்டிபயாட்டிக் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் சோதனை செய்யப்படுதுன்னு உனக்கே தெரியும். பல கோடி பேர் வாழறதுக்காக சில 100 பேர் பலியாகத்தான் செய்வாங்க என்றாள் மைத்ரேயி. மதிய உணவு வேளையில் ஆஃபீஸில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு தனியாக எதையோ யோசித்து கொண்டிருந்தாள் சுபா.
அவளை பார்த்ததும் அவளிடம் சென்று, மேடம், நீங்க சாப்பிடலையா? சாருக்காக வெயிட் பண்றீங்களா என்றாள் ரமா. இல்லைங்க, நேத்து எங்க வீட்டுல கொஞ்சம் சண்டை. இந்த பரத் பையனை நான் கண்டிச்சதுக்கு அவங்க அப்பா அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றாரு. அவன் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பில்லையாம், வேலிக்கு ஓனா சாட்சிங்கிற மாதிரி. அதான் நான் நேத்திலிருந்து யாருக்கிட்டையும் பேசல. அவ்வளவு ஏன், இன்னைக்கு காலையில கூட நான் சமைக்கவே இல்லை. ரமாவிற்கு சுபாவை பார்க்க பாவமாக இருந்தது. மேடம், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா என்றாள். சரி கொடுங்க, எனக்கும் பசிக்குது என்றாள் சுபா. ரமா சிரித்துக்கொண்டே பையில் இருந்த ஒரு சிறிய தட்டை எடுத்து அலம்பிக் கொண்டு வந்தாள். அதில் டிஃபன் பாக்ஸில் இருந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்து வைத்தாள். பிறகு இன்னொரு பாக்ஸில் இருந்த கத்திரிக்காய் கொத்சுவை கொஞ்சமாக வைத்தாள். ஒரு வாய் எடுத்து வாயில் வைத்த சுபா, அம்மாடி, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கோபமா இருக்கிற எனக்கே ருசி நல்லா தெரியுது. எங்க பரத் இதை அடிக்கடி கேட்பான். அவன் என்கிட்ட கேட்குற சமையல் சம்பந்தப்பட்ட ரெண்டே விஷயம் இதுதான். ஒன்று இந்த கத்திரிக்காய் கொத்சு, இன்னொன்று இட்லிக்கு தக்காளி சூப்பு. ஆனா எனக்கு இந்த கத்திரிக்காய் தோல் எடுக்க சரியா வரமாட்டேங்குது என்றாள். மேடம், நீங்க கத்திரிக்காய் மேல எண்ணெய் தடவி கேஸ் அடுப்புல சின்ன ஸ்டாண்ட் வச்சு சுடணும். காம்பு பிடிச்சு திருப்பி திருப்பி சுட்டு தோல் கருப்பாகி வெந்தப்புறம் அதை ஆற விட்டு தோலை உரிச்சிங்கன்னா சுலபமா தோல் வந்துடும் என்றாள் ரமா. சூப்பருங்க, இவ்வளோ நாள் இது எனக்கு தெரியாம போச்சே. உங்க பக்கம் இந்த டிஷ் ஃபேமஸா? சுபாவின் கேள்விக்கு பதிலேதும் சொல்லாமல் சிரித்தாள் ரமா. அதே நேரம் அங்கு வந்த ஸ்ரீதரன், சுபா குட்டி, நானும் காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடல, தெரியும் தானே என்றார். ஸ்ரீதரனை பார்த்ததும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றாள் ரமா. சுபா வாய் நிறைய சோற்றை வைத்து கொண்டே, போய் 2 தடவை தம் அடிங்க, பசிக்காது என்றாள். எனக்கும் கொஞ்சம் வைக்கிறீங்களா என்ற ஸ்ரீதரனை பார்த்து, இதோ சார் என்று இன்னொரு சிறிய தட்டில் சாதத்தையும் கொச்சையும் வைத்து அவருக்கு கொடுத்தாள். ஒரு வாய் சாப்பிட்டு முடித்ததும், ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க என்றார். சொல்லுங்க சார். அந்த பார்சல்ல அன்னபூர்ணால இருந்து எங்களுக்காக வந்த வெஜிடபிள் பிரியாணி இருக்கு. நீங்க அதை சாப்பிட்றீங்களா? நான் இங்க உங்க சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டே என்னோட மனைவியை சமாதானப்படுத்துறேன் என்றார். இதை கேட்ட சுபா தட்டை தூக்கி கொண்டு சற்று தள்ளி போய் அமர்ந்தாள். ஸ்ரீதரனும் கையில் தட்டை தூக்கி கொண்டு அவள் பின்னாடியே சென்றார். இதை பார்த்து சிரித்துக்கொண்டே அவர் கொண்டு வந்த பார்சலை திறந்தாள் ரமா. அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் தட்டுக்களை கழுவி கொண்டிருந்தாள் ரமா. அவளுக்கு அருகில் வந்த சுபா, ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க கைப்பக்குவம், ரொம்ப தேங்க்ஸ். நான் நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டில் கத்திரிக்காய் கொச்சு ட்ரை பண்ணி பார்க்கறேன் என்றாள். மேடம் சமாதானமாகிட்டீங்க போல இருக்கு என்று சிரித்துக்கொண்டே கேட்ட ரமாவை பார்த்து பதிலுக்கு சிரித்தாள் சுபா. சரி, பிரணவுக்கு பொண்ணு பார்க்குற ஐடியா இருக்கா? எப்படி, உங்க சொந்தத்திலேயே பார்ப்பீங்களா? தெரியலங்க, கண்டிப்பா எங்க பக்கம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் பிரணவோட அப்பாவும் வேற வேற கேஸ்ட், அதனால 2 பக்கமுமே கஷ்டம்தான். அப்போ நீங்க லவ் மேரேஜா? உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன என்று ஆர்வமுடன் கேட்ட சுபாவை பார்த்து, அவர் பேரு முகுந்தராமன் என்றாள் ரமா.